மாவட்ட கழக மாநில செயலாளர்கள் அனைவருடைய ஆலோசனை கூட்டத்திற்கு தகுதியோடு தலைமை ஆற்றிக் கொண்டிருக்கும் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அமரர் எம்ஜிஆருடைய பெயரை தாங்கி அவருக்கு பக்கபலமாகவும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பக்கபலமாகவும் இன்று அண்ணன் ஓபிஎஸ்க்கு பக்கபலமாகவும் நாம் அனைவருக்கும் அரசியல் ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கும் முன்னாள் அமைச்சர் உரிமை மீட்பு குழுவுடைய அவைத் தலைவர் அரசியல் ஆலோசகர் அண்ணன் பண்டோட்டியார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் நாம் அனைவருக்கும் ஆலோசனைகளை வழங்கி இந்த தர்ம யுத்தத்தை தொடங்கியதிலிருந்து இன்று வரை நாம் அனைவருக்கும் தலைமை தாங்கி உரிமை குரலை தொண்டர்களுக்காக உயர்ந்து காட்டிய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு படை தளபதியாக விளங்கி சோழ நாட்டு தளபதியாக சட்டமன்ற உறுப்பினராக எந்த நிலையிலும் நான் மாறமாட்டேன், உறுதியாக இருப்பேன் என்று இன்று வரை நம்மோடு இருந்து கொண்டிருக்கும் அண்ணன் ஆர் வைத்தியலிங்கம் அவர்களே, இங்கே மேடையில் வீட்டிற்கும் முன்னாள் அமைச்சர் அண்ணன் வெள்ளமண்டி நடராஜன் அவர்களே, பாண்டிச்சேரி மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சுப்புரத்னம் அவர்களே, இலக்கிய அணி செயலாளர் இதய தாமரை அவர்களே, கொள்கை பரப்பு செயலாளர் எனக்கு முன்னாலே நல்ல உரையாற்றிய அண்ணன் மருது அழகராஜ் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியம்மாள் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தர்மர் அவர்களே, உஸ்லம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐயப்பன் அவர்களே, காலத்தின் அருமை கருதி இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் மாவட்ட கழக செயலாளர்களே, மாநில நிர்வாகிகள், உங்கள் அனைவருக்கும் முதற்கண்ணியனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சில கருத்துக்களை தெரிவித்துவிட்டு விடைபெறலாம் என்று எண்ணுகின்றேன். அதிகம் பேச விரும்பவில்லை. காரணம், எனக்கு பின்னாலே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள், நம்முடைய பெரியவர் அண்ணன் பண்டோட்டியார் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். இங்கே நடைபெற்ற இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்பது, எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், அந்நியார் ஜானகி ராமச்சந்திரன் அவருடைய நூற்றாண்டு விழாவை நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி என்று சொன்னார்கள். ஒரு பழி சொல்லை அண்ணன் மீது அவர்கள் தெரிவித்தார். என்ன, வெண்டிராட நிர்மலா அவர்களுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தேர்தல் வேலை பார்த்தார் என்று ஒரு குற்றச்சாட்டை பழனிசாமி தெரிவித்தார். ஆனால் நான் ஒன்றை தெரிவித்துக் கொள்கின்றேன், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருபோதும் அவர்களுக்கு தேர்தல் வேலை பார்க்கவில்லை. சமீபத்தில் நடந்த நூற்றாண்டு விழாவில் வெண்டிராடை நிர்மலாவுக்கு விருதை வழங்கியது எடப்பாடி பழனிசாமி என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். எப்படி நிலைப்பாடு மாறுகின்றது? ஜானகி அம்மையாரை குற்றம் சாட்டி ஜானகி அம்மையாரை மறந்த எடப்பாடி பழனிசாமி நூற்றாண்டு விழா நடத்துகின்றார். அதே போன்று வெண்டிராடை நிர்மலாவுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தேர்தல் வேலை பார்த்தார் என்று சொல்லி குற்றம் சாட்டி அந்த நூற்றாண்டு விழாவிலேயே வெண்டிராடை நிர்மலாவுக்கு விருதை வழங்குகிறார். இந்த நிலைமைதான் அண்ணன் ஓபிஎஸ் உடைய அந்த அவர் மீது அவர்கள் போட்ட பழி. இந்த தர்ம யுத்தத்திற்கும் விடை கிடைக்கும் காரணம், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை அழைத்து அண்ணா நீங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த கட்சி இல்லை என்று சொல்லக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை, உறுதியாக வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று எல்லோருக்கும் தெரியும், அதிமுக எடப்பாடி பழனிசாமி கீழ் இருக்கும் அதிமுக என்பது ஐசியூ தான் இருக்கின்றது. இன்று ஐசியூ ஒட்டுக்கொள்ள வேண்டும். எங்கு சென்றாலும் அதிமுக 3வது இடமா 4வது இடமா என்று இருக்கின்ற ஐசியூ சூழ்நிலையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், புரட்சி தலைவரை காப்பாற்ற வந்த டாக்டர் கானு இருந்தாரே, அதே போன்று அதிமுகவை இன்று
மருத்துவம் செய்து காப்பாற்றக்கூடிய ஐசியூவில் இருந்து மீட்கக்கூடியவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் என்பதை உணரக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை. எனக்கு முன்னாலே எல்லோரும் பேசினார்கள். நான் ஒன்றை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2014ஆம் ஆண்டு அம்மா அவர்கள் தன்னந்தனியாக நடத்தினார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது இந்தியாவிலேயே நாம் 3வது கட்சி. ஆனால் இன்று டெபாசிட் இருக்கின்ற கட்சியாக அதிமுகவை தள்ளியது யார் என்பதை தொண்டர்களும் புரிந்திருக்கின்றார்கள், நாட்டு மக்களும் புரிந்திருக்கின்றார்கள். அதிமுகவினுடைய வாக்கு வங்கி என்பது பிக்ஸட் டெபாசிட் 2 கோடி வாக்காளர்களை பெற்ற இயக்கம் அதிமுக இன்று டெபாசிட்டை இழக்குது என்று சொன்னால் தொண்டர்கள் அண்ணன் ஓபிஎஸ் பக்கம் தான் இருக்கின்றார்கள் என்பதை நிரூபித்து காட்டிருக்கின்றோம் என்பதை தெரிவித்து, இவையெல்லாம் எல்லோருக்கும் தெரியும், தொண்டர்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். கழகம் ஒன்றிணைந்து இரட்டையரை நாம் உறுதியாக 2026ஆம் ஆண்டு ஆட்சி அமைப்போம் என்பதை இங்கே நான் தெரிவித்து, சமீபத்தில் வந்திருக்கின்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை பற்றி பேசினார்கள். நான் தீர்ப்பை பற்றி அதிக பேச விரும்பவில்லை. ஆனால் இரட்டையரை பொறுத்தவரை ஒரு முக்கிய பங்குதாரராக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் விளங்குகின்றார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்ற தீர்ப்பாக அந்த தீர்ப்பு அமைந்திருக்கின்றது. அதை நாம் வெற்றி பெறுவோம், இரட்டையரை மீட்போம், கழகத்தை ஒருங்கிணைப்போம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.